ஸ்ரீ பைரவி ஜோதிடம் நாமக்கல்லிலிருந்து ஜோதிடர் விஜயா. என் தாய் தந்தைக்கும் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியுடன் வணக்கம். இன்றைய பதிவு மேச லக்கணம் பற்றி தெரிந்து கொள்வோம். நேற்றைய பதிவு மேச ராசியின் காரகம், அதன் அதிபதி செவ்வாய் பகவானை தெரிந்து கொண்டோம். மேச லக்கண அதிபதி செவ்வாய் பகவான் 12 ராசிகளில் ஏதாவது ஒரு ராசியில் லா என்று எழுதி அதன் கீழ் இரு கோடுகள் இருக்கும். மேச ராசியில் லா என்று இருந்தால் அது மேச லக்கணமாகும். லக்கணம் முதல் பாவம் உங்கள் எண்ணம், செயல், சிந்தனையை குறிக்கும். மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள் நடுத்தர உயரமுடையவர்கள். நீண்ட கழுத்து, நீண்ட முகம், தலையில் தழும்புகளும் காயங்களும் இருக்கும். 7 பாகை முதல் 13 பாகை வரை அஸ்வினி 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தலைமுடி சுருட்டை முடியாக இருக்கும். மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பல்வலி, சொத்தை பல்லில் பிரச்சனைகள் இருக்கும். மனதில் ஆரோக்கியம் பற்றிய மனபயம் இருந்து கொண்டே இருக்கும். இனம் புரியாத மனக்கவலை இருக்கும். அமைதியான தோற்றமுடையவர்கள், உள்ளத்தில் மனக்குழப்பமுடையவர்கள், சிக்கனமானவர்கள், சேமிக்கும் குணமுள்ளவர்கள், மனதில் பட்டதை பட்டென்று பேசும் குணமுடையவர்கள், சுலபத்தில் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் தட்டி கழிப்பார்கள். பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டால் மற்றவர்கள் பாராட்டும்படி செய்து முடிப்பார்கள். மற்றவர்களை கூர்ந்து கவனித்து ஆராயும் குணமுள்ளவர்கள். மேசத்தில் பிறந்தவர்கள் அழகானவர்களாக இருந்தால் வக்ர புத்தி சிந்தனை அதிகமாயிருக்கும். இவர்களின் குணம், பேச்சு, தோற்றத்தை மற்றவர்கள் பயப்படும்படியாக இருக்கும். ஒரு விஷயத்தை கூறத் தொடங்கினால் முழு விளக்கத்துடன் விவரித்து கூறுவார்கள். தற்பெருமை பேசுபவர்கள், பிடிவாத குணம் அதிகமுள்ளவர்கள், காரியம் சாதிப்பதில் வல்லவர்கள், விளையாட்டில் ஆர்வம் அதிகம் இருக்கும். சிலர் அசைவ உணவை விரும்பி சாப்பிடுவார்கள். தந்தையுடன் அடிக்கடி கருத்து மோதல் ஏற்படும். ஒத்துப்போக மாட்டார்கள். சகோதரரிடம் ஒற்றுமை குறைவாக இருக்கும். குழந்தைகள் மீது அதிகமான அன்பு, பாசமுள்ளவர்கள். குழந்தையால் பிரச்சனைகளை அனுபவிப்பார்கள். குழந்தைகளின் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் உண்டு. நண்பர்களே எதிரிகளாக மாறுவார்கள். நண்பர்களிடம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. 2ஆம் பாவம் ரிஷபம். சாமர்த்தியமாக பேசுவார்கள். நொறுக்கு தீனி விருப்பம் அதிகமுள்ளவர்கள். சிலர் சிறு வயதிலேயே கண்ணாடி அணிவார்கள். சீட்டு, வட்டி தொழிலில் நஷ்டம் வரும். வருமானத்தை சேமிக்க முடியாது. ஆடம்பர செலவுகள் அதிகமாகும். இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் சீட்டு போடக்கூடாது. அவ்வாறு சீட்டு போட்டால் ஆரம்பத்திலேயே எடுத்துவிட வேண்டும். கடைசியில் எடுக்க நினைத்தால் ஏமாற்றம் அதிகமாகும். வட்டிக்கு பணம் கொடுத்தால் பணம் திரும்பி வராது. சிறு வயதில் பண நெருக்கடி இருக்கும். 38 வயதிற்கு மேல் படிப்படியான பொருளாதார முன்னேற்றம் உருவாகும். வாழ்க்கை துணையால் பிரச்சனைகள் உண்டு. வாழ்க்கை துணைக்கு நோய்க்கான மருத்துவ செலவு அதிகமாகும். பூர்வீக சொத்து அனுபவிக்க முடியாது. 3ஆம் பாவம் மிதுனம். இளைய சகோதர ஸ்தானம். சகோதரருக்கு உதவிகள் செய்தால் சகோதரர் நன்றி மறப்பார். செய்த உதவியை சகோதரர் நினைத்து கூட பார்க்க மாட்டார். சகோதரர்களால் கடன் ஜாதகருக்கு ஏற்படும். காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகள் வரும். குச்சிக்கிழங்கு, அதாவது மரவள்ளி கிழங்கு சிப்ஸ் விரும்பி சாப்பிடுவார். தோளில் அரிப்பு பிரச்சனைகள், நரம்புகளில் பிரச்சனைகள் இருக்கும். தைரியம், வீரியம், பலம் குறைவு. கம்யூனிகேஷன் வேலைக்கு செல்லலாம், ஆனால் தொழிலாக செய்யக்கூடாது. கான்ட்ராக்ட் எடுத்து செய்தால் லாபம் அதிகமாக கிடைக்கும். மாமனாரால் பிரச்சனைகள் வரும். ஆதாயம் இருக்காது. காவல்துறை பணியில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் குறைவாக இருக்கும். மற்றவர்களுக்கு
காவல்துறையால் பிரச்சனைகள் அதிகமாக வரும். வண்டி வாகனம் கடன் வாங்குவீர்கள். முழு பணமும் செலுத்தி வண்டி வாகனம் வாங்கினால் விபத்து ஏற்படும். வண்டிக்கு இன்சூரன்ஸ் பிரச்சனைகள் இருக்கும். வண்டியின் கலர் பச்சை, சிவப்பு, கிரே கலர் சிறப்பானது. 1, 3, 6 எண்கள் இருக்கும்படி வாகன எண்கள் இருப்பது நல்லது. வண்டி வாகனத்தால் பிரச்சனைகள் இல்லை என்றால் நகை கடன் வாங்குவீர்கள் அல்லது நகைகள், பணம், பொருட்கள் திருடு போகும். உங்கள் செல்போன் தொலையும். செல்போனுக்காக அதிகம் செலவு செய்வீர்கள். பத்திரங்களில் பிரச்சனைகள் வரும். உங்கள் கையெழுத்து மற்றும் ஜாமீன் பிரச்சனை, காலிமனை பிரச்சனைகள் வரும். போட்டிகளில் வெற்றி பெறுவீர்கள். எப்பொழுதும் ஏதாவது ஒரு பாடலை முணுமுணுத்து கொண்டே வேலை செய்வார்கள். அண்டை அயலாரிடம் ஒத்துப்போக மாட்டார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் பிரச்சனைகள் இருக்கும். கவிதைகள், கட்டுரைகள், இயல், இசை, நாடகம் மீது விருப்பம் அதிகமாக இருக்கும். 4ஆம் பாவம் கடகம். தாயார் மீது அன்பு, பாசம் உள்ளவர்கள். அம்மாவை கடைசி வரை தன்னுடன் வைத்து காப்பாற்றுவார்கள். நீரினால், தீயினால், மின்சாரத்தால் கண்டம் உண்டு. இளமையில் வாழ்க்கை சுகம் இருக்காது. பின்னாளில் வாழ்க்கையை அனுபவிக்க நேரமே இருக்காது. முதுமையில் வயதான பருவத்தில் வசதியுடன் வாழ்வார்கள். 40 வயதிற்கு முன்பின் வீடு கட்டும் யோகம் வரும். மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள் தனித்து ஒரு இடத்தில் அமைதிக்காக வீடு கட்டத் தொடங்கினால் பின்னர் அந்த பகுதியை சுற்றிலும் அதிக வீடுகள் உருவாகும். அம்மாவை கடைசி வரை காப்பாற்றுவார்கள். சிலர் அம்மாவின் இறுதி சடங்குகளை முன்னின்று செய்வார்கள். அம்மாவுக்கு ஆரோக்கிய குறைபாடு இருக்கும். நோய்க்காக மருத்துவ செலவுகள் அதிகமாகும். உயர்கல்வியில் பிரச்சனைகள் உண்டு. சிலர் வெளியூர், வெளிநாடு கல்விக்காக செல்வார்கள். நடுத்தர வயதில் பணத்தை நோக்கி எண்ணம், செயல், சிந்தனை அதிகமாக இருக்கும். பேராசையுடன் பண சேமிப்பு செய்வார்கள். வசதியை அனுபவித்து வாழாமல் பின்னாளில் அதற்காக ஏங்குவார்கள். சொந்த வீடு கட்டினாலும் தன் மனதிற்கு பிடித்த மாதிரி இல்லையே என்ற ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். கால்நடைகள் வளர்த்தால் ஆதாயம் உண்டு. தாய்க்கு முன்னரே தந்தை இறந்து விடுவார். தந்தைக்கு இதயத்தில் நோய், இதயத்தில் வலி இருக்கும். இவர் வீட்டில் மருத்துவர், ஜோதிடர், ஆசிரியர் என ஒருவர் இருப்பார். 5ஆம் பாவம் சிம்மம். குலதெய்வ அருள் உண்டு. குழந்தை செல்வம் உண்டு. காதலில் தோல்வி உண்டு. மனநிலை பாதிக்கப்பட்டவர் ஒருவர் குடும்பத்தில் இருப்பார். தாய் மாமா, தாய் வழியில் ஆதாயம் இல்லை. இவர்களின் குழந்தை பேர் புகழுடன் வாழ்வார். இவரின் தாத்தா பேர் புகழுடன் கௌரவம், சுயமரியாதை, அந்தஸ்து, மதிப்பு, மரியாதையுடன் வாழ்ந்தவர். 5ஆம் இடமும் குருவும் நல்ல நிலையில் இருந்தால் ஆண் வாரிசு உண்டு. உயர்கல்வியில் தடை உண்டு. நொறுக்கு தீனி அதிகம் சாப்பிடுவதால் வயிறு சம்பந்தமான நோய், மலச்சிக்கல் இருக்கும். எதையும் திட்டம் போட்டு செயல்படுவார். ரகசியம் காப்பார். ரகசியங்களை வெளியில் சொல்ல மாட்டார். 6ஆம் பாவம் கன்னி. உணவு பிரியர். சுடு தண்ணீர் குடிப்பது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். அடிக்கடி இடமாற்றம் ஏற்படும். முதுகு தண்டு, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய், தோல் நோய், இதய நோய் ஏற்படும். கடன் கொடுக்கல் வாங்கல் கூடாது. வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் தொல்லைகள் இருக்கும். வீண் பழிச்சொல் ஏற்படும். மேலதிகாரிகளால் மன உளைச்சல் இவர்களுக்கு அதிகமாகும். மேலதிகாரிகள் இவர்கள் மீது பழிவாங்கும் எண்ணத்துடன் இருப்பார்கள். மாமனாருக்கு சொத்து உண்டு. வசதியுடன் வாழ்வார். ஜாதகருக்கு பெண்களால் வம்பு, வழக்கு, கோர்ட்
கேஸ் வரும். காவல்துறை இராணுவத்துறையில் பணி புரிபவர்களின் நட்பு கிடைக்கும். உத்தியோக உயர்வில் தடைகள் உண்டு. நகைகள், பணம், பொருட்கள் இவர்களுக்கு திருடு போகும். வாடகை வருமானம், சொத்து உண்டு. 7ஆம் பாவம் துலாம். வாழ்க்கை துணை மனதிற்கு பிடிக்காத பொருத்தமில்லாத ஜோடி அமையும். திருமண வாழ்வில் நிம்மதி இருக்காது. பிரிவினைகள் ஏற்படும். பொறுமை இருக்காது. சிலருக்கு ஒற்றுமை இருக்கும், ஆனால் காம உணர்வு குறைவாக இருக்கும். வாழ்க்கை துணை தொழிலுக்கு உதவி செய்வார்கள். 2வது குழந்தை அழகு, ஆனால் அற்ப ஆயுள். குழந்தைக்கு நீண்ட ஆயுள் இருந்தால் குழந்தையின் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் பின்னால் இருக்கும். தொழிலில் வாடிக்கையாளர்கள் அதிகம் இருப்பார்கள். இவர்கள் நன்கு படித்தவர் வாழ்க்கை துணையாக அமைந்தால் இவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்காது. 8ஆம் பாவம் விருச்சகம். நீண்ட ஆயுள் உண்டு. சிறு சிறு விபத்துகள், ஆயுள் கண்டம் ஏற்படும். கரடு முரடான வாழ்க்கை அமையும். அமானுஷ்யம் கலந்த வாழ்க்கை. எண்ணம் அதிகமாகும். ஜோதிடரிடம் அடிக்கடி செல்வார். ஜோதிடம் கற்றவராக இருப்பார் அல்லது ஜோதிடத்தின் மீது ஆர்வம் அதிகமாக இருக்கும். சீரான வாழ்க்கை அமையாது. சிலருக்கு மருத்துவத்துறை கல்வி அமையும். வீட்டில் டாய்லெட் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். மர்ம உறுப்புகளில் அரிப்பு, அலர்ஜி நோய் வரும். 8ஆம் எண் வீட்டை வாங்குவார் அல்லது 8ஆம் எண் வீடு அமையும். பிறருக்கு உயில் சொத்து எழுதுவார். இவருக்கு உயில் சொத்து வரும். குழந்தைகளால் அவமானம் வரும். ஆசனவாய் வெடிப்பு பிரச்சனை வரும். மணல் குவாரி, ரைஸ் மில், தியேட்டர், செங்கல் சூளை தொழில் செய்பவர்களுக்கு அதிக வருமானம் வரும். 9, 10, 11, 12ஆம் பாவங்களுக்குரிய பலன்களை நாளைய பதிவில் தெரிந்து கொள்வோம். மேச லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 12 பாவங்களின் ராசி காரகத்துவ பலன்களை தெரிந்து கொண்டீர்கள். அவர்களின் ஜாதகத்தில் இந்த ராசிகளில் நிற்கும் கிரகங்களின் காரகமும் கிரகங்கள் நின்ற சாரநாதன் நின்ற நிலையையும் இணைத்து கூறுவதே முழு பலனாகும். மேலே கூறியது மேச லக்கணத்திற்கான பொது பலன்கள். தனிப்பட்ட ஜாதக பலன் இல்லை. நன்றி. வாழ்க வளமுடன்.